புடவையை இப்ப வீட்ல குந்த வைத்தால் நல்லது அப்படின்னு த்ரிஷாவை கடுமையாக பார்த்திபன் விமர்சனம் செய்த நிலையில அதுக்கு கொதிச்சு போன த்ரிஷா உடனடியா பதிலடி கொடுத்திருக்காங்க. அந்த வகையில அவங்க பேசும்போது, பார்த்திபன் கலந்துகிட்ட நிகழ்ச்சி ஏற்பாளர்கள் கிட்ட நடந்ததை பத்தி நான் கேட்டேன். அவர் பதில் சொல்ற போட்டோக்கள்ல என்னோட போட்டோவையும் பெயரையும் லாஸ்ட் மினிட்ல சேர்க்க சொல்லி தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசி சேர்க்க வச்சிருக்காரு. மைக்க கையில பிடிச்சு இப்படி கமெண்ட் பண்ணா அது புத்திசாலித்தனமோ அல்லது நகைச்சுவையோ கிடையாது. இது முட்டாள்தனத்தை சத்தமா சொல்லுது. இப்படி அறிவில்லாம பேசினது அந்த நபரை தான் காட்டுது. என்னை பத்தி கிடையாது அப்படின்னு கடுமையான வார்த்தைகளால விமர்சனம் பண்ணியிருக்காங்க த்ரிஷா. அதெல்லாம் ஒரு பக்கம் ஓரமா இருக்கட்டும். சங்கீதா குற்றம் சாட்டிய அந்த நடிகை யார் அப்படிங்கிற கேள்விக்கு சரியான விளக்கம் கிடைக்காத நிலையில விஜயும் த்ரிஷாவும் ஜோடியா திருமண நிகழ்ச்சியில கலந்துகிட்டது தான் பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு. பொதுமக்களுடைய மைண்ட் வாய்ஸும் கூட அதுதான். பிரபலமா இருக்கிற பார்த்திபன் அந்த ப்ராப்ளத்தை பத்தி பேசி அதை பிரபலமாக்கியிருக்காரு, அவ்வளவுதான். இதைத் தொடர்ந்து விஜய், சங்கீதா, த்ரிஷான்னு 3 பேருடைய அடுத்த மூவ் என்னன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.